கல்லூரியுடைய பிரதி முதல்வர் துரையர் திலீப்குமார் சார் அவர்கள் மற்றும் இந்த நாடக விழா நிகழ்விலே கலந்து கொண்டிருக்கிற விருந்தினர்களே, ஆசிரியர் பெருந்தலைகளே, மாணவ செல்வங்களே, பழைய மாணவர்களே, பெற்றோர்களே, அன்பேரிகளே, அனைவருக்கும் இந்நேர இரவு வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். மாரிப்பா இந்து கல்லூரியும் நாடகமும் இரண்டும் பிரிப்படைந்த ஒரு வரலாற்று பாரம்பரியத்தை கொண்ட ஒரு பாடசாலையாக இந்த மாரிப்பா இந்து கல்லூரி விளங்குகிறது. மாரிப்பா இந்து கல்லூரி நாடக வரலாறு என்பது ஒரு நீண்ட வரலாற்று பாரம்பரியத்தை கொண்ட இந்த பாடசாலையுடைய நாடக விழாவை இந்த வருடம் பழைய மரபுகவே நாங்கள் இரவு வேளையில 2 தினங்களாக நடாத்துவதில் இந்த விழாவை தீர்மானித்திருக்கிறோம். அந்த வகையில் இந்த விழா 2 தினங்களாக மிக சிறப்பாக நடந்தேறியிருக்கிறது. இந்த நாடக விழாவை இரவு நடத்துவதற்காக எங்களுடைய அனுமதியை எங்களுடைய பாடசாலையுடைய மாமேந்திர குழுவினுடைய அனுமதியோடு இந்த செயற்பாடு நடைபெற்றிருக்கிறது. அந்த வகையில் இந்த இரவு நேர நாடக விழாவை நடாத்துவதற்காக எங்களுக்கு அனுமதியை தந்து இதை செயற்படுத்தி எங்களுடைய கல்லூரியினுடைய முதல்வர் மதிப்புக்குரிய இளங்கோசர் அவர்களுக்கு இந்த வேளையில் எங்களுடைய கல்லூரி சார்பிலும் படைமாணவர்கள் சார்பிலும் நாங்கள் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். அடுத்து எங்களுடைய நாடக விழா நிகழ்வுக்கு எங்களுடைய அழைப்பை ஏற்று பிரதம விருந்தினராக 2 தினங்களும் பிரதம விருந்தினராக குறித்த நேரத்தோடு வருகை வந்து எங்களுடைய நாடக விழாவை சிறப்பித்திருக்கிற எங்களுடைய ஈழத்தமிழ் நாடக வரலாற்றினுடைய நவீன நாடகத்துறையிலே சிறந்து இயங்கிக் கொண்டிருக்கிற மதிப்புக்குரிய திருவானந்த் சார் அவர்கள் செயற்ற அரங்க இயக்கம் என்று சொல்லப்படுகிற அரங்க இயக்கத்தின் ஊடாக தனியொரு நாடக நிறுவனம் ஊடாக நாடகத்துறையின் ஊடாக ஒரு சமூக புரட்சியை ஏற்படுத்திக் கொண்டிருக்கிற ஒரு முன்னணி நாடகவியலாளர். அந்த நாடகவியலாளரை என்னுடைய கல்லூரிக்கு அழைக்க வேண்டும், நம்முடைய மாணவர்கள் அவரை தரிசிக்க வேண்டும், அவருடைய உரையை கேட்க வேண்டும் என்ற பெரு விருப்பின் அடிப்படையில் என்னுடைய மாணவ செல்வங்களுக்கு அவருடைய தரிசனத்தை நாங்கள் நாடக விழாவுக்காக ஏற்படுத்தியிருக்கிறோம். அந்த வகையில் 2 தினங்கள் எங்களுடைய நாடக விழாவுக்கு வருகை தந்து முழுமையாக இந்த நாடக நிகழ்விலே கலந்து கொண்டமைக்கு திருவானந்த் சார் அவர்களுக்கு எங்களுடைய கல்லூரியுடைய இந்த நாடக விழா குழு சார்பிலே மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். அடுத்ததாக எங்களுடைய முதல் நாள் நிகழ்ச்சிக்கு சிறப்பு விருந்தினராக எங்களுடைய சண்டிலிப்பாய் கோட்டத்தினுடைய கோட்டக்கல்வி பணிப்பாளர் மதிப்புக்குரிய பையார் சார் கணேசன் சார் அவர்களை நாங்கள் அழைத்திருந்தோம். ஏனென்றால் முதல் நாள் எங்களுடைய ஆசிரியர்களுடைய காத்தவராயன் சிந்தனை குறித்து ஆற்றுகை இடம்பெற இருக்கிறது. கணேசன் சார் எங்களுடைய கருவுபடி நாடகங்களில் சிந்தனை கூத்திலே ஒரு பெயர் போன்றவராக இன்றைக்கு பெயர் சொல்லக்கூடிய ஒரு மிகப்பெரும் கலைஞனாக இருக்கிறார். அவர்களுடைய கூட்டத்தினுடைய கூட்ட கல்விப்பணிப்பாளராக இருக்கிறார். அந்த வகையில் எங்களுடைய ஆசிரியருடைய ஆற்றிகையும் அவர் தரிசிக்க வேண்டும். எங்களுடைய இந்த நாடக விழாவை அவர் காண வேண்டும் என்ற அடிப்படையிலே அழைப்பு விடுத்திருந்தோம். எங்களுடைய நாடக விழாவுக்கு வருகை தந்து எங்களை சிறப்பித்தமைக்கு எங்களுடைய கூட்ட கல்விப்பணிப்பாளர் கணேசன் சார் அவர்களுக்கு இந்த வேளையில் எங்களுடைய மனமு வந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். அடுத்து 2ஆம் நாள் நிகழ்வுக்கு நாங்கள் சிறப்பு விருந்தினர்களாக பாலகிருஷ்ணன் பாலார் அழைக்கப்படுகின்ற எங்களுடைய பாலகிருஷ்ணன் சார் அவர்களை நாங்கள் அழைத்திருந்தோம். அவர் மாரிப்பா இந்து கல்லூரியுடைய பழைய மாணவன், புகழ்பூத்த தமிழாசன், புகழ்பூத்த நாடக கலைஞர், நாடக செயற்பாடுகளில் ஈடுபட்டவர் பாடசாலை காலங்களில். அவருடைய நினைவுகளை மீட்கிற வகையில் எங்களுடைய இந்த கல்லூரியுடைய விழாவிற்கு அவரை அழைத்திருந்தோம். நாங்கள் வருடாந்த சிறப்பு விருந்தினராக ஒரு பழைய மாணவரை நாடகத்துறை சார்ந்து என்கிற பழைய மாணவரை அழைப்பது வழக்கம். அந்த வகையிலே பாலகிருஷ்ணன் அவர்களை இந்த நிகழ்வுக்கு அழைத்திருக்கிறோம். அவர் நேற்றைய தினம் இந்த நிகழ்விலே கலந்து கொண்டு முழுமையாக எங்களை கௌரவப்படுத்தியிருக்கிறார். இன்றைய தினமும் எங்களுடைய அழைப்பை ஏற்றி விரைவில் தந்து கௌரவப்படுத்தியமைக்காக எங்களுடைய கல்லூரியினுடைய இந்த நாடக குழு சார்பிலே அவருக்கு மனமுவந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். அதே போல எங்களுடைய அழைப்பை ஏற்றி இந்த நாடக விழாவுக்குரிய பிரதம நடுவராக கலந்து கொண்டிருப்பவர் உண்மையிலே மரபுபடி நவீனம் சார்ந்த நாடகத்துறையிலே 2 நாடகத்துறைகளும் தனித்துவம் பெற்ற நாடகவியலாளர் திருமறை கலாமன் என்று சொல்லப்படுகிற
யாழ்ப்பாணம் சர்வதேசத்தை அடிப்படையாக கொண்டு சர்வதேச ரீதியில் இயங்கிக் கொண்டிருக்கின்ற திருமலை கலாமன்றத்தினுடைய பிரதி இயக்குநராக செயல்பட்டு கொண்டிருக்கிறார். யாழ்ப்பாண கல்வி நிலையத்தினுடைய நாடக முறையியல் ஆசிரியர். எங்களுடைய இந்த நாடக விழாவுக்கு நாங்கள் பெருந்த நடுவராக அழைத்திருந்தோம். அவர் இந்த நாடக செயற்பாட்டாளர்களோடு நாடகவியலாளர்களோடு ஒரு அன்போடு நட்புறவோடு சகோதரத்துவத்தோடு பழகி வழிபடுறதுக்கு ஒரு நல்ல ஆசை. அந்த வகையிலே பெருந்த நடுவராக அவரை அழைத்திருந்தோம். அவர் 2 தினங்கள் இந்த நாடக நிகழ்விலே கலந்து கொண்டு எங்களுக்கான இறுதி மதிப்பீடுகளை ஒப்புநோக்கி எங்களுக்கு வழங்கியிருக்கிறார். அந்த வகையில் எங்களுடைய அழைப்பை ஏற்படுகின்ற மதிப்புக்குரிய யோசன் ராஜ்குமார் சார் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டு அடுத்ததாக இந்த நடுவர்கள் சார்பிலே நாங்கள் எப்பொழுதும் எந்த நேரமும் தொலைபேசி எடுத்தாலும் உதய வருகிறது எங்களுடைய செயற்பாடுகளுக்கு உண்டான ஆலோசனைகள் சொல்லுகிற எங்களுடைய வலிகாம கல்வி நிலையத்தினுடைய முன்பள்ளி பிள்ளைகளுக்கு அவர்களுக்கு என்னுடைய உதவி தனிப்படைப்பாக இருக்க அவர் ஒரு மிக புகழ்பெற்ற கருவுகளை நாடக கலைஞர். அதோடு சிறுவர் நாடகங்கள் நவீன நாடகங்களில் இன்றும் இயங்கிக் கொண்டிருக்கிற ஒரு அற்புதமான நாடக கலைஞர். அவர் எங்களுடைய நடுவர் குழுவிலே ஐவர்களிலே தலைமை நடுவராக நாங்கள் நியமித்திருந்தோம். அவருக்கு மானிப்பாய்ந்த கல்லூரி நாடக விழாவுக்கு நினைக்கப்படுகிறது. எந்த வேளையிலும் அழைத்தாலும் வருகை வந்து மதிப்பிடுவது சிறந்த நல்ல ஒரு மனிதன். அவரை அழைத்தவர்களும் அவர் எங்கள் நடுவராக வந்து கடமையாற்றிய வேண்டும். எங்களுடைய கல்லூரி நாடக சார்பில் அவருக்கு மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு அடுத்ததாக இந்த நாடக விழாவினுடைய நடுவர்களாக கொக்கு விருதுகளுடைய ஆசிரியர் திருமதி அனோயா அடியரசன் அவர்கள் ஒரு பெண்ணடுவர் அவர்களை பெருமையின் அடிப்படையில் இரவு வேளையில் ஒரு பெண்ணடுவர் அவருடைய 2 நாடக விழாக்களில் கலந்து கொண்டதால் வெயிலே அவருடைய வீட்டிலே பிறந்த தினம் அந்த நிகழ்வையும் தவிர்த்து விட்டு இந்த நாடகத்திற்காக படைத்திருக்கிறார். அந்த வகையிலே நாங்கள் அவருடைய நாடகங்கள் சார்ந்ததை நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். அடுத்ததாக நடுவராக இருந்திருக்கின்ற கரண் அவர்கள் அவர் தனியார் நாடக குழுமங்களை வைத்து நாடக செயற்பாடுகளில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார். அவர் நாடகத்துறை சார்ந்த யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்துடைய சிறப்பு பட்டதாரி இன்றைக்கு அவருக்கு உத்தியோகத்தராக கடமையாற்றி கொண்டிருக்கிறார். அரச நாடகங்களிலே தேசிய விருதுகளை பெற்ற ஒரு கலைஞர். பல நடுவராக பல நிகழ்வுகளில் சரியான முடிவுகளை வழங்கி ஒரு நடிகர். போன வருடம் அவருடைய நாடகங்களாக நிறைவேற்றிருக்கிறார். அவரை நாங்கள் அழைத்தோம். மறுபடி கலந்து கொண்டமைக்காக அவருக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு அடுத்ததாக என்னுடைய மூலாய் சிவபிரகாச வித்தியாசாலை நாடக ஆசிரியர் கையன் சார் அவர்கள். அவர் ஒரு மரபு சார்ந்த நாடக செயற்பாடுகள் சிறுவர் நாடக செயற்பாடுகள் ஈடுபட்டவர். அவரை கல்லூரியுடைய நாடக ஆசிரியர் யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்துடைய நாடகத்துறை சிறப்பு பட்டதாரி சுமலை கிராமத்தை சேர்ந்த எங்களுடைய சிவரூபன் சார் அவர்கள் எங்களுடைய அழைப்பை ஏற்று நாடக விழாவுக்கு கலந்து கொண்டிருக்கிறார். அவருக்கு எங்களுடைய கல்லூரி சமூகத்தின் சார்பில் நாங்கள் அனுபவத்தை நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு அடுத்த இந்த அரங்கில் அமர்ந்திருக்கிற எங்களுடைய பழைய மாணவர் ஸ்ரீ கணேசன் சார் ஒவ்வொரு நாடக விழாவும் தவறாக கலந்து கொள்வார். நாடகம் சார்ந்த அழைப்புகள் இருக்கிற பொழுது முதலாளாக கலந்து கொள்வது நாடகத்துறை சார்ந்து இயங்கிக் கொண்டிருக்கிற அற்புதமான கலைஞர். அவர்களுடைய அழைப்பை ஏற்று இந்த நிகழ்வுக்கு வயதை சிறப்பு தன்மையிட்டு அவருக்கு எங்களுடைய நாடக சார்பில் நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு அடுத்ததாக ஸ்ரீகாந்த் அரசர் எங்களுடைய மானிப்பாய்களுடைய பிரதிநிதிகளாக கடமையாற்றி சுழிபுரம் விக்டோரியா கல்லூரி அதிபராக இருந்து ஓய்வு பெற்றவர். பழைய மாணவர் சங்கத்தினுடைய தலைவராக பழைய மாணவர் சங்கத்தோடு இந்த மானிப்பாய்கள் கல்லூரியோடு நெருங்கி இயங்கிக் கொண்டிருப்பவர். எந்த நிகழ்வும் அவர் தவற விடுவதில்லை. அவருக்கு நான் அழைப்புதல் கொடுக்க தவறிவிட்டேன். தொலைபேசியில் நேற்று மதியம் தொடர்பு கொண்டபோது உடனே தருகிறேன் ஏற்கனவே இந்த விடயத்தை நான் அழைத்திருக்கிறேன் என்று சொல்லி 2 நாட்களும் நம்முடைய விழாவுக்கு வைத்திருக்கிறார். அவருக்கு நம்முடைய நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு இந்த நிகழ்வுக்கு வைத்திருக்கின்ற பழைய மாணவர் சங்கத்தினுடைய காய்ச்சலினுடைய தலைவர்கள் உறுப்பினர்கள் மற்றும் பழைய மாணவர்கள் எங்களுடைய பெற்றோர்கள் ஆசிரியர் பெருந்தைகள் இந்த கிராமத்தை சேர்ந்த நாடக செயற்பாட்டாளர்கள் அதோடு இந்த யாழ்ப்பாணத்திலே நாடகத்துறை சார்ந்து இயங்கிக் கொண்டிருக்கிற நாடக நிறுவனங்களுடைய செயற்பாட்டாளர்கள் நேற்றைய தினம் இங்கே வருகிறார்கள். இன்றைக்கு வருகிறார்கள். அவர்களுக்கு நம்முடைய கல்லூரி சமூகத்தின் சார்பில் நாங்கள் அனுபவத்த நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு அதோடு இந்த நாடக விழாவுக்கான அனுசரணையை தந்தவர்கள் எங்களுடைய கனடா பழைய மாணவர் சங்கத்தினர் இந்த வேளையிலே நாங்கள் இருவரும் கூடிய மிக பணிவான நன்றிகளை அவர்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறோம். ஏனென்றால் கடந்த வருடம் நாடக விழாவுக்கான செலவினை அவர்கள் அந்த நாடக விழாவை நடத்தி இருக்கிறார். அதே போல இந்த 2 தின நாடக விழாக்களுக்கும் அவர்களுடைய
எங்களுடைய செயற்பாடுகள் உதவியாக இருந்து அவர்களுக்கு இந்த வழியிலே நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு இந்த நாடக விழா சிறந்த எங்களுடைய கல்லூரி சமூகத்தில் சார்ந்து இயங்கிய அனைத்து ஆசிரியர் உள்ளங்கள் கல்விசார உத்தியோகர்கள் மாணவ செல்வங்கள் நலப்பிரிவுகள் இந்த ஒளிவெளி அமைப்புகளை ஏற்படுத்தி தந்தவர்கள் அனைவருக்கும் நான் இந்த வேளையிலே நன்றியை கூறிக்கொண்டு மீண்டும் தொடர்பு விழிப்புணர்வு அடிப்படையில் மாணிப்பாய்ந்த கல்லூரி நாடக விழாவில் மீண்டும் இரண்டு வேளையை ஆரம்பித்திருக்கிற 2 தினங்களாக இந்த நாடக விழா தொடர்ந்து வெற்றி நிலையோடு வருகிற இடங்களில் திறந்தபடி அரங்கிலே விழாவாக நடைபெற இருக்கிறது. விரைவாசிகள் கிடைக்க வேண்டும். இந்த 2 நாள் நிகழ்வுகளையும் சிறப்பாக நடாத்துவதற்கு எங்களுக்கு ஆசைகளை வழங்கிய நாங்கள் விலை பெறப்பொருளுக்கும் நான் இந்த வேலையை நன்றியை தெரிவித்துக் கொண்டு யாருக்காவது நன்றி கூட தவறை இருக்கு அவர்களுக்கு எங்களுடைய நாடக விழா சார்பிலே நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு அமைகிறேன்.